You are watching Grace Television. ஆண்டவரும் மறுமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற இந்த நல்ல காலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆகினால அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், த லார்ட் இஸ் தேர் வித் யூ ஆல் த டைம். ஆண்டவர் நம்மோடு கூட உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு மேன்மைப்படுவதற்கு நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆகினால இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற ஒரு வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இந்த கிரேஸ் தொலைக்காட்சியின் மூலியமாய் சொல்லப்படுகிற பிரசங்கிக்கப்படுகிற இல்லை ஒவ்வொரு காலையிலையும் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை ஒளிபரப்பப்படுகிற அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க, மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அதனால் நீங்களும் இந்த வசனத்தின் மூலியமாக ஆசீர்வதிக்கப்படுங்க. இந்த கிரேஸ் தொலைக்காட்சியை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. மற்றவங்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுப்பீர்களானால் பல விதத்தில் அது ஆசீர்வாதத்தையும் மேன்மையை கொண்டு வரும்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போதகருங்க அவங்க நேரங்களை ஒதுக்கி வந்து ஆண்டோடைய வசனத்தை உங்களுக்காக இங்கே இந்த 10 நிமிஷம் பேசி அதை ஒளிபரப்பப்படுகிறது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியங்கள். உங்களுக்கு ஆண்டவர் பல நன்மைகளை வேதத்தில் வச்சிருக்கிறத ஒவ்வொரு நாளும் வாக்குதத்தமாக தேவனுடைய தாசருங்க சொல்லப்படுகிற காரியம் அது எவ்வளோ ஆசீர்வாதம்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். பலர் இதை குறித்து சொல்கிறாங்க. எங்கேயாவது வெளியில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, நேற்று ஒரு பாஸ்டர் பேசியிருந்தார், இன்றைக்கி நீங்கள் பாஸ்டர் பேசுனீங்க, முந்தினத்து இன்னொரு பாஸ்டர் பேசினார், ரொம்ப அருமையான வார்த்தைங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா புகழ் ஆண்டவராகிய தேவன் ஒருவருக்கு மாத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அதில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வாசிக்கிறோம். மெல்கிசேதேக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு அருமையான தேவனுடைய தாசன், தேவனுடைய மனுஷன் பாருங்கள். ஆபிரகாம் என்ற ஒரு தேவனுடைய மனுஷனை அவன் ஆசீர்வதிக்கிறான். அதை குறித்து தான் இந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். மெல்கிசேதேக் blesses Abraham. So it begins from verses 17, the book of Genesis chapter 14, from 17 till 26. 24வது வசனத்து வரையும் இந்த காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வசனங்கள் பாருங்க ரொம்ப முக்கியமானதுல 19வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி இங்க மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்படின் போது என்ன பண்ணுறோன்னா பிள்ளைங்களை நம்ம ஆசீர்வதிக்கிறோம். நல்லா இருங்க, பல்லாண்டு வாழ்க அப்படின்னு. ஒரு திருமண நாள் ஆசரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்த்துக்கள் கொடுக்குற கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அவங்கள ஆசீர்வதிக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி திருமணத்துக்கு போகிறோம், ஒரு பிள்ளை பிறந்த நாளுக்கு போகிறோம் அப்படின்னு போடும்போது அந்த பிள்ளை நம்ம போய் வாழ்த்துறோம். கிறிஸ்தவங்க ஜபம் பண்ணி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளை சிரசன் மேலே வைக்கிறோம். அப்படி மற்ற புறச்சாதிங்க இன்னொரு வாழ்த்துதலை தெரிவிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸுங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருங்க, நல்லா இருங்க, சேமமாக இருங்கன்னு சொல்லி பல வார்த்தைகளை சொல்லுவோம். however it may be, எது இருந்தாலும் ஆசீர்வாதம்னு சொல்லி. அப்போ தேவனுடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தான் தேவனுடைய திட்டம். For that is the promises of God. For that is the plan of God. The Lord thinks the Lord's plan is to blessing all the people, those who believe in him. தேவனை சார்ந்த விசுவாசிக்கிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தான் அவருடைய திட்டங்கள். இன்னைக்கு எந்த லிஸ்ட்டில் நாம் இருக்கிறோம், in which way we are, எந்த ஒரு திட்டத்தில் நாம் இருக்கிறோம், எந்த ஒரு லிஸ்ட்டில், எந்த ஒரு பட்டியலில் நாம் இருக்கிறோம். ஆசீர்வாதம் நிறைந்த பட்டியலில் இருக்கிறோமா, இல்லை ஆசீர்வாதம் இல்லாத வெறுமையாக சும்மா இருக்கிற ஒரு பட்டியலில் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். Just think and see in which list we are in. எந்த ஒரு பட்டியலில் நம்ம காணப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டுடைய ஆசீர்வாதம் என்பது
தேவன் ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விசேஷித்த ஒரு காரியம். ஆசீர்வாதம் பல விதத்தில் இருக்கிறது. ஆண்டுடைய திட்டங்கள் பல விதத்தில் இருக்குது. ஆண்டவர் மேன்மையை பல விதத்தில் கொடுக்கிறார். ஆண்டுடைய காரியம் பல விதத்தில் தம்முடைய ஜனங்களை சுற்றி இருக்கிறது, பின்தொடர்கிறது. இன்னைக்கு எந்த விதத்தில் நீ இருக்கிற? இன் விச் வே இன் யூ ஆர்? அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குது? ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா பரிபூர்ணத்தை ஆண்டவர் அவனிடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு மனுஷன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான்னா அவனுக்குள்ள பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் கொஞ்ச நெஞ்ச கொடுக்கறதில்ல, முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை. அப்படித்தான் இங்கே சொல்லப்படுகிறார். என்ன ஒரு ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உண்டாயிருக்கிற உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. வானத்தையும் பூமியை உண்டாக்கினது அப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு இருக்கட்டும்னு சொல்லி, அதனால தான் ஆபிரகாமை ஆண்டவர் சன்னதியை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம்னு மாற்றினார். ஆபிரகாமுக்கு ஈசாக்குன்ற ஒரு குமாரனை கொடுத்தார். ஈசாக்குக்கு யாக்கோப் என்று ஒரு குமாரனை கொடுத்தார். இப்படி தலைமுறை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மாத்திரமில்லாத படிக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவைகளை நிறைவேற்றினார். பல வாக்குத்தத்தங்கள் சந்நிதியாய் உருவாக்குற பிள்ளையின் புத்திர பாக்கியத்தின் ஒரு ஆசீர்வாதம், சந்நிதியை உருவாக்குற ஒரு ஆசீர்வாதம், மேன்மையை கொடுக்கிற, தேசத்தை சுதந்திரிக்கிற, ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற ஆசீர்வாதம், இப்படி பல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் இந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. தேவஜனமே, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைங்க மேலே இருக்கணும்னு சொல்லி பெற்றோருங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறது, பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறது. ஒரு கோவில் குலத்திற்கு ஏன் போகிறாங்க, ஒரு ஆலயத்துக்கு ஏன் போகிறாங்க, ஒரு ஆராதனை ஸ்தலத்துக்கு ஏன் போகிறாங்க ஜனங்கன்னா அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லித்தான். அதனால் இந்த ஆசீர்வாதம் எந்த இடத்துலேருந்து உண்டாகும் அப்படின்னா தேவனை தேடுகிற அந்த ஒரு நிலையில் தான், தேவனிடத்துல தான் உண்டாகும். நீ தேவனை தேடி ஆண்டவருக்காக நீ செயல்பட வேணாம். உன் வாழ்க்கையில் பல ஆசீர்வாதத்தை கர்த்தருனுக்கு தந்தருளுகிற தேவன். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆபிரகாமை நடத்தினவர் உங்களை நடத்த மாட்டாரா? கட்டாயம் நடத்துவார். கட்டாயம் அவருடைய ஆசீர்வாதம் மேன்மை உனக்குள்ளே இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த காரணத்துக்கு நன்றி செலுத்தி உம்மை துதித்து போற்றி வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமை எப்படி ஆண்டவரே மெல்கிசேதேக்கு ஆசீர்வதித்தாரோ, ஆண்டவர் அப்படி போல கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. இன்றைக்கு நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. துதி கன மகிமம் கொருவருக்கு எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.